நம்முடைய வாழ்க்கையில எத தேடி போறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்படி இல்லன்னா, நம்ம பயணம் அப்படின்றது முடிவடையாது. நம்ம இலக்குகள சரியா அமைச்சுக்கல அப்படின்னா, ஈர்ப்பு விதிய பொறுத்தவரைக்கும், இதெல்லாம் எதுக்கு பயிற்சி பண்றோம்? இந்த பயிற்சியினால என்ன நமக்கு கிடைக்க போகுதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நெறைய பேர் ஈர்ப்பு விதிய பயன்படுத்திட்டு, எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது, தான் எதிர்பார்ப்புகள சரியா வச்சுக்கிறாங்களா அப்படின்றது தான் அந்த முதல் கேள்வியா இருக்க முடியும். ஏன்னா, ஈர்ப்பு விதின்றது கத்துக்கிட்டு வர ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய கட்டளைப்படி தான் வந்து எல்லாத்தையும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது. அப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, அது எனக்கு பிடிக்கல, இல்ல பிடிச்சிருக்கு, ஏத்துக்கிறேன், ஏத்துக்க முடியல அப்படின்றது உங்க எண்ணங்கள சார்ந்ததே. அப்ப நம்ம சரியான கோல் அமைச்சுக்கல அப்படின்னா, என்னதான் நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சிகள் செஞ்சாலும், உங்க எண்ணங்கள வந்து நேர்மறையா வச்சுக்கிட்டாலும், நம்ம கிடைக்க போற அந்த இலக்க வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். நம்முடைய இலக்குகள் என்ன? அத எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்றத நம்ம சேனல்ல பல வருஷமா அப்டேட் பண்ணியிருக்கேன். கோல் செட்டிங் வெப் சீரிஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த இலக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாம, இன்னும் நெறைய அதாவது ஹெல்த், வெல்த், மனி, ரிலேஷன்ஷிப், கரியர்னு எல்லா விதமான தேவைகளையும் எப்படி சரியா ஒருங்கிணைச்சுக்கிறதுன்றது தான் நம்ம ஒரு 5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இல்ல நம்ம சேனல் போனீங்கன்னா வீடியோஸ்ல நீங்க அத பார்க்க முடியும். ஒரு சரியான இலக்க அமைச்சுக்கிறதுக்கு 3 முக்கியமான தேவைகள் இருக்கு. அத பத்தி தான் இங்க நம்ம பேச போறோம். இலக்குன்னு சொல்லும்போது எல்லாமே இலக்கு தானே. நம்ம வந்து எத எதிர்பார்த்து போறோமோ அது எல்லாமே இலக்கு தானே அப்டின்னா, உண்மை சொல்லப்போனா நம்ம ஒரு டார்கெட் வச்சிருப்போம். இவ்வளோ நாள் இத முடிக்கணும், இல்ல இந்த விஷயத்த நான் வாங்கணும், இப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும், இந்த வேலைக்கு போகணும், இந்த கேரக்டர நான் வளர்த்துக்கணும். இது எல்லாமே வந்து இலக்கு தான். இது வந்து இது சரியான இலக்கு, தவறான இலக்குன்னு பொதுவா பேசும்போது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒரு அளவு இருக்கும். அது வந்து அவங்கள பொறுத்தவரைக்கும் கரெக்ட் தான். ஆனா ஈர்ப்பு விதின்னு வரும்போது, இது எண்ணங்கள் சார்ந்த ஒரு பயிற்சி. அப்போ நமக்குள்ள ஒரு இலக்க அமைச்சுக்கிறோம்னா, அது நம்ம கான்ஷியஸ் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். எல்லாத்தையும் கோல்ல வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நெனச்சது நடந்துருச்சு, உடனே கிடைச்சிருச்சு" அப்படிம்பாங்க. ஆனா நம்ம ஈர்ப்பு விதின்னு போனாவே என்ன சொல்றோம் பொதுவானா, வாழ்க்கைய மாத்திக்கக்கூடிய விஷயங்கள தேடுங்க. அன்றாடம் நமக்கு சும்மா இருந்தா கூட கிடைச்சிரும்ல, அதெல்லாம் இலக்கா வச்சுக்கிட்டு போனோம்னா, எனர்ஜிய தேவையில்லாம செலவு செய்வோம். முக்கியமான தேவைகள நம்ம தவற விட்டுருவோம். அதனால எப்பவுமே நம்ம தேவைகள்னு போகும்போது, அது அந்த தேவைய நம்ம வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருத்தின் அடிப்படையில சில நேரங்கள்ல, இல்ல இந்த மாரி கோல் வைங்க, இதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு உங்க தேவைக்கு ஏத்த மாரி நான் சில விளக்கங்கள் குடுத்திருப்பேன். பாஸ்ட் வீடியோஸ்ல நீங்க பார்க்க முடியும். இதையெல்லாம் தாண்டி பொதுவா ஒரு 3 விஷயங்கள் மட்டும் சரியா அட்லீஸ்ட் வச்சுக்க முடிஞ்சா, உங்களோட இலக்குகள் வந்து ஈர்ப்பு விதிக்கு நம்ம எண்ணத்துக்கு சரியான ஒரு இலக்கா அமையும்னு நான் சொல்லுவேன். அதில முதல் விஷயம், நீங்க எடுத்துக்கிற இலக்கு வந்து உங்க கான்ஷியஸ் பொறுத்தவரைக்கும் அச்சீவபிளான்னு பாருங்க. அதாவது இயற்கைக்கு எதிரான இலக்குகள் வைக்காதீங்க. சில பேர் வந்து தன்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர மாத்திக்கிறதுக்காக, உயரமாகணும்னு கோல் வைக்கிறது, இல்ல ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயம் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபீச்சர்ல மாறணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா, இயற்கைக்கு அப்பால்ன்னு சொல்றத விட, இந்த பயிற்சியில வந்து நம்ம இயற்கையை எதிர்த்தோ, நம்ம சுத்தி இருக்கிற சூழல மாத்தியோ, இல்ல ஒரு நபருடைய எண்ணத்த நம்ம வந்து சரி செஞ்சோ மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது கிடையாது. இந்த பயிற்சிய நீங்க செய்யும்போது, உங்களுக்குள்ள ஏற்படுற எண்ண மாறுதல்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள இந்த வாழ்க்கையில ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும், அது ஆப்பர்ச்சுனிட்டீஸ பார்க்கறதுக்கும் முற்படுத்துதே தவிர, நீங்க இந்த உலகத்தில எதையும் மாத்தி அமைக்கிறதுக்கோ, ஒரு சிச்சுவேஷன் ஆல்டர் பண்றதுக்கோ, வராத மழைய வர வைக்கிறதுக்கோ நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணல. ஸோ, அப்ப சில பேர் தன்னுடைய இலக்குகள அமைச்சுக்கும்போது, தன்னை சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன் மாறணும், தன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் மாறணும், இல்ல ஒரு ஃபிசிக்கல் ஃபீச்சர் எனக்குள்ள சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் வைப்பீங்க. இது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசைய நீங்க அமைச்சுக்கிறீங்க. அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா, இந்த பயிற்சியின் மூலமா நீங்க எந்த ஒரு இயற்கையும் நீங்க வந்து நிறுத்த முடியாது, மாத்த முடியாதுன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ, அப்போ ஒரு கோல் வைக்கும்போது, அது முதல் பிராக்டிகலி அச்சீவபிளான்னு பார்க்கணும். இந்த உலகத்தில நம்மளால அடைய முடிகிற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பா நம்ம இலக்கா வைக்கலாம். ஆனா, அது இயற்கைக்கு எதிராவோ, இல்ல வந்து உங்களுடைய எண்ணத்துக்கு தாண்டி நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா, அது டிலே ஆகுறதுக்கோ, இல்ல நடக்காம போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஒரு கோல் வைக்கும்போது எவ்வளோ பெருசா வேணா இருக்கலாம். அது இந்த இலக்கு உங்கள பயமுறுத்தலாம். ஆனா, ஒரு இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்த நீங்க கோலா அமைச்சுக்கிறது டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 2வது முக்கியமான விஷயம், என்னோட லைஃப்ல நெறைய விஷயங்கள் சீக்கிரமா நடந்ததுக்கு கூட இது ஒரு காரணம்னு சொல்லுவேன். எக்ஸைட்டிங்கான கோல்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கோல் வந்து போரிங்கா இருக்கு. இப்ப எனக்கு அத அச்சீவ் பண்ணா லைஃப் மாறும்.
ஆனால் எனக்கு அதில் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கோல் வைக்கிறது. அதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னு கோல் வைக்கிறது, இல்லை ஒரு அப்ரூவல் எனக்கு கிடைக்கணும்னு கோல் வைக்கிறது, வீசா எனக்கு கிடைக்கும்னு கோல் வைக்கிறது. எப்போவுமே ஒரு கோல் வைக்கும்போது அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக அதை பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு இலக்குமே நமக்குள்ளே எமோஷ்னலாக தான் கனெக்ட் ஆகுது. ஒரு தேடுதல் அப்படின்றது ஒரு பிரச்சனையை முடிக்கிறது, அப்டக்கிளை உடைக்கிறது கிடையாது. இப்போ வீசான்னு வச்சா என்ன ஆகும்? வீசா முடிஞ்சால் அவ்வளோதானா? அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு அங்கே ஜாப் கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்னுடைய அங்கே இருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த வெளிநாட்டில் இருக்கிற வாழ்க்கையில் நான் அடைய போகிற விஷயங்களை பற்றி நான் பேசும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம ஒரு கோலை வச்சுருக்கோன்னா அந்த கோல் வந்து நம்மளை எமோஷ்னலி கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். யோசித்து பார்க்கும்போது சந்தோஷம் வருதான்னு பார்க்கணும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவோன்னா, அந்த எண்ட் ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள், அதை செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே கோலாக மாற்றிப்போம். ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இந்த பயிற்சிகள்லாம் செய்கிறதுனால இங்கே யாருக்கும் நம்ம கட்டளையெல்லாம் இடுறது கிடையாது. இதை முடிச்சுக்கூட அதை முடிச்சுக்கூடலாம் சொல்கிறது இல்லை. நம்ம எண்ணங்களை அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்போது நம்ம உள்ளே எக்ஸைட்டாக இல்லை, நம்ம வந்து சந்தோஷமாக அந்த தேவையை பார்க்கல அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த எமோஷன் வந்து தப்பான விஷயங்களை தான் ஈர்த்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுன்றது எமோஷ்னலாக யோசித்து பார்த்தா ஒரு பயம், ஒரு பெரிய ஒரு 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 எதிர்பார்ப்பு. அதில் வந்து சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால், அந்த முடிவில் அங்கேருந்து இன்னொரு பெரிய தேவை தான் உருவாக போகுது. இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்டிங் வரணும், இது நிறையா இருக்குது. ஸோ அப்போ எப்போவுமே நம்ம அந்த எக்ஸைட்டிங் பார்ட் இருக்கும்ல, நம்ம தேவைகள் அடையும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போயிடணும். நம்ம லைஃப்பை ரொம்ப பிரிச்சுக்கிட்டு சின்ன சின்ன தேவைகள், அடுத்தடுத்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இலக்குகள் வைக்கும்போது அது எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறதே கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எதிர்பார்க்குற இலக்குகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, இந்த மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, எனக்குள்ளே யோசித்து பார்க்கும்போது சந்தோஷம் வரலை அப்படின்னா நீங்கள் சந்தோஷமான தருணங்களை ஈர்க்க மாட்டீங்க. கான்ஷியஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்னா, என்னோடய பாஸ், அதாவது நீங்கள் என்ன மனநிலையோடு ஒன்று அப்ரோச் பண்ணுறீங்க? பயத்தோடு பார்க்குறீங்களா, எதிர்பார்ப்போடு பார்க்குறீங்களா, சந்தோஷத்தோடு பார்க்குறீங்களா? அப்போ என்ன உணர்வோடு உங்களுடைய அந்த இலக்குகள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த உணர்வுக்கான அவுட்கம் தான் நடக்கும். ஸோ இலக்குகள் அமைச்சிக்கும் போது அது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் சந்தோஷமாகவும், அதை செய்கிறதுக்கே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வேணும். அந்த மாதிரி இலக்குகளை சூஸ் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான கோல்ஸ் எடுங்க. நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், இன்னுமே வந்து அந்த விஷயத்தை இன்னும் புரிஞ்சிக்கல நிறையா பேர் சொல்லலாம். ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவர்றதுக்கு இலக்குகளை வைக்கிறது. அதாவது என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க, எனக்கு அது நடந்துடணும் எப்படியாச்சும். அப்போ அவங்க எண்ணம் மாறுறதுக்கோ இல்லை வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படியா நான் தப்பிச்சிடணுன்றக்கு வேண்டிய கோல் வைக்கிறது. ஒரு வியாதியால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த வியாதியிலேருந்து நான் வெளியே வந்துடணும்னு சொல்லி இலக்குகள் வைக்கிறது. ஒரு கடன் எனக்கு சுமை அதிகமாக இருக்குது, எப்படியாவது அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த கடனை அடைச்சிடணும்னு சொல்லி இலக்குகள் வைக்கிறது. அப்போது இது நெகட்டிவான்னு கேட்டால் கான்ஷியஸ்க்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரியாது. ஆனால் நம்ம செட் பண்ணுற இலக்குகளில் நம்ம அதீத வியாதியை பற்றியோ கடனை பற்றியோ இல்லை கஷ்டங்களை பற்றி தான் நம்ம அதிகம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பை பாதிக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் அது வந்து ஒரு நெகட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு இன்னும் ஆப்போசிட்டாக அந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, பாசிட்டிவான இலக்குகள்னு சொல்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு விஷயமா இல்லாமல் அந்த பிரச்சனையை சால்வ் ஆகி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத குறிப்பாக வச்சுக்கிட்டா பெட்டர். நம்ம ஒரு ஹெல்த் சரியாகணும்னா அந்த வியாதியை பற்றி சிந்திக்காமல், நான் சந்தோஷமாக இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும்போது நான் என்னென்ன வேலைகள் செய்வேன், நான் எப்படி இருப்பேன், எப்படி ஆக்டிவாக இருப்பேன், அந்த சைடை யோசிக்கணும். சம்டைம்ஸ் நமக்கு வர்ற இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகம் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், அதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம், அதை பற்றி நம்ம ரொம்ப ப்ரௌஸ் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம், அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த வியாதி நம்மளை விட்டு போகாது. நம்ம என்ன சொல்கிறோம், எண்ணங்கள் வாழ்க்கையாகுன்றோம். நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையாகவும் எங்கே சொல்கிறோமானா இல்லை. ஸோ கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ் வந்து என்ன அதிகம் யோசிக்கிறாரோ, எந்த எமோஷன் வச்சுருக்காரோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு கோல்லாம் வைக்கும்போது அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கா, அதை சிந்திச்சாவே மனசுக்குள்ளே சந்தோஷம் வருதா, இல்லை அதை சிந்திக்கும் போது நமக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் வந்து அதிகம் பாப்பப் ஆகுதான்னு பார்க்கணும். சில பேர் வந்து ஒரு லீகல் இஷ்யூஸ் போயிட்டுருக்கும், அந்த லீகல் இஷ்யூ சால்வ் ஆகிடணும், எப்படி அது முடிஞ்சிடணும்னு சொல்லி அது சார்ந்த இலக்குகள் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த லீகல் இஷ்யூஸ் அதிகமாகும். அதுக்கு பதிலாக அந்த அவுட்கம் நடக்கும்போது, அந்த அந்த சுச்சுவேஷன் சால்வ் ஆகும்போது என் லைஃப் எப்படி இருக்கும், அந்த இடத்துல நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு அந்த இடத்துல என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம இலக்குகள் அமைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கணும். தற்காலிக பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சிடணுன்றக்கு வேண்டி எதையோ ஒன்று இலக்காக வச்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அது நிறைய இடங்களில் அந்த ரிசல்ட்டை வந்து இன்னும் அதிக பிரச்சனைக்கு உள்ளாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
உங்கள் இலக்குகள் என்ன? எந்த இலக்குகளை நீங்கள் அடைஞ்சீங்க? என்ன இலக்குகள் இன்னுமே வந்து உங்களுக்கு ப்ராசஸ்லேயே இருக்குது, இன்னும் அது நடந்து முடியல அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.